எல்லாருக்கும் வணக்கம். நதீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போற வீடியோ எதை பத்தினா உங்களோட சேல்ஸ் டீமை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஸ் அ டெவலப்பரா, பில்டரா, ப்ரொமோட்டரா, என் சேனல் பார்ட்னராக இருந்தால் கூட உங்ககிட்ட ஒரு இன்வென்ட்ரிஸ் இருக்கும். தட் மீன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணக்கூடிய பட்ஜெட்டும் இருக்கும், சேல்ஸ் டீமும் இருக்கும். லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே சேல் ஆகணும். ஆனால் சேல் ஆகலை பிகாஸ் ஆஃப் உங்களோட சேல்ஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. உங்களோட லீட் டு கன்வர்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தா அதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. செகண்ட், காஸ்ட் ஆஃப் கஸ்டமர் அக்விசேஷனும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த நிலைமையில் டெவலப்பரை நம்ம கேட்டோம்னா அவங்க எல்லாருமே ஒரு மேஜரான மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. அவங்களோட சேல்ஸ் டீமை ப்ளேம் பண்ணுறாங்க. எங்களோட சேல்ஸ் டீமுக்கு டேலண்ட் இல்லை, என் டீமுக்கு அக்ரெஷன் பத்தல, மோட்டிவேஷன் இல்லை, ஸ்கில் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டெவலப்பர் என்னன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரல் மோட்டிவேட்டரை கூட்டிகிட்டு ஒரு மோட்டிவேஷன் செஷனை கொடுத்து ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணாவாச்சு நமக்கு ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக மாறும் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மண்டே த ரிசல்ட்ஸ் ஆர் பேக் டு நார்மல். இப்போது உங்கள் சேல்ஸ் டீம் சேல் பண்ணலன்றதுக்காக அவங்களுக்கு செல்லிங் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க, மோட்டிவேஷன் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க, அக்ரெஷன் பத்தலன்னு அர்த்தம் இல்லைங்க. உங்களோட சேல்ஸ் டீம் ப்ராப்ளம் இல்லைங்க, உங்களோட சேல்ஸ் டீம் ஃபாலோ பண்ற சிஸ்டம் தான் ப்ராப்ளம். உங்களோட சேல்ஸ் சிஸ்டம் தான் வீக்கா இருக்கு. சேல்ஸ் சிஸ்டம் வீக்கா இருக்கும் போது சேல்ஸ் டீமோட பர்ஃபார்மன்ஸ் இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியருங்க. இதை நம்ம ஒரு ஸ்கில் கேப் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஃபண்டமெண்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது முன்னாடி இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் மார்க்கெட்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பியூரா ட்ரஸ்ட் பேஸ்ட் மார்க்கெட்டா மாறிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் செல்லர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு டேட்டாஸ் உங்களோட பையர்ஸ் கையில் இருக்கு. நீங்க உங்க பையருக்கு கால் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட லொகேஷன் அட்வான்டேஜஸ் என்ன, அந்த லொகேஷன்ஸ்ல அதர் காம்படிட்டர்ஸ்லாம் என்ன, அவங்களோட ப்ரைஸஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கைட்லைன் வேல்யூ எவ்வளோ, உங்களோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, எல்லா டேட்டாஸுமே இன்னைக்கு உங்க பையர் கையில் இருக்குங்க. ஈவன் ஸ்டில் 90% ஆஃப் ரியல் எஸ்டேட் ஃபார்ம் என்ன பண்றாங்க தெரியுங்களா, பழைய புஷ் மாடல் பிசினஸ் ஆர்கிடெக்சர்ல தான் ஒர்க் பண்றாங்க. அதாவது அகைன் சேம் கோல் கால், ஃபாலோ அப்ஸ், அதே ப்ரெஷரான டாக்டிக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. சரி, அதையாவது சரியாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டான கோல் காலிங் ஸ்கிரிப்டும் கிடையாது, ஃபாலோ அப்புக்கு ஒரு டைமிங்கும் ப்ரொசீஜர் இருக்குது அதுவும் கிடையாது. சரி, டாக்டிக்ஸாவது கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணுறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்கனாமியில் ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் கிரியேட் பண்ணும். உங்களோட பிஸ்னஸை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணலங்க, உங்களோட மெத்தட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை தான் ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? டீட்டெயில் நாங்கள் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மிஸ்அலைன்மெண்ட் சொல்கிறோம். அதாவது உங்கள் சேல்ஸ் டீமும் உங்கள் டீம் ஃபாலோ பண்ணுற சிஸ்டமும் மேட்ச் ஆகாமல் மிஸ் அலைன்டாக இருக்குது. அதுதான் இதுக்கான ப்ராப்ளம். ஸோ உங்களோட சிஸ்டமை நீங்கள் சரி பண்ணுறது மூலிமா உங்களோட சேல்ஸ் டீமோட பர்ஃபார்மன்ஸஸை கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ சேல்ஸ் சிஸ்டம்னு சொல்லும் போது நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லீட் வருது, நம்ம ஃபாலோ பண்ணும்போது எங்கேயோ லேக் ஆகுது. கஸ்டமர் சைட்டுக்கு வராங்க, பட் கன்வர்ஷன் ஸ்டெப்ஸாவது டிஃபைண்டாக இருக்கான்னா அதுவும் கிடையாது. டீம் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, க்ளோசிங் வரைக்கும் கொண்டு வராங்களான்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட சிஸ்டம்ஸ், ஸோ லீட்லேருந்து சைட் விசிட்லேருந்து க்ளோசிங்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த சிஸ்டமில் ஒரு ப்ரொசீஜரல் இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களோட சேல்ஸ் டீம் இன்கன்சிஸ்டண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட சேல்ஸ் டீமை 3 பிரித்து வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ சேல்ஸ், சேல்ஸ், போஸ்ட் சேல்ஸ். ஒரு சில டெவலப்பர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே டீமாக இருப்பாங்க. அந்த ஒரு ஆள் 3 வேலையும் பார்ப்பாங்க. ப்ரீ சேல்ஸும் பேசுவாங்க, சேல்ஸும் பண்ணுவாங்க, ஆஃப்டர் சேல்ஸும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் பிரித்து வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரே பர்சன் கிட்ட எல்லா ஆக்டிவிட்டிஸும் கொடுத்தாலும் சரி, அவங்க கிட்ட ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னா, அவங்க ஒரு ஒர்க்கை ஒரு ப்ரொசீஜரில் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ எவ்ரி சேல்ஸ் டீம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரித்து வச்சுட்டுங்களா பார்க்கலாம். ஸோ ப்ரீ சேல்ஸ், சேல்ஸ் அண்ட் போஸ்ட் சேல்ஸ். ஸோ ப்ரீ சேல்ஸ் இப்போ லீட் வருது அப்படின்னா அந்த லீட்லேருந்து சைட் விசிட் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அது அவங்க ஒர்க்கு. ஸோ சைட் விசிட்லேருந்து கன்வர்ஷன் சேல்ஸ் டீமோட ஒர்க்கு. கன்வர்ஷன்ஸ்லேருந்து அதாவது புக்கிங்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஆஃப்டர் சேல்ஸ் அதாவது போஸ்ட் சேல்ஸோட ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ண விட்டீங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லை அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் இன்க்ரீஸே ஆகாது. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ரேண்டமான ரிசல்ட்ஸ் தான் வருமே கண்டி கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வரவே வராது. அப்போது உங்களோட ப்ரீ சேல்ஸ் என்ன பண்ணணும், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன,
அதை நம்ம பார்க்கணும். உங்களோட சேல்ஸ் டீமோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன, அதை நம்ம பார்க்கணும். உங்களோட போஸ்ட் சேல்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன, அதை நம்ம பார்க்கணும். நீங்கள் எஸ்ஓபிஸ் கிரியேட் பண்ணாமல் உங்களோட டீம் பர்ஃபார்மன்ஸஸை கன்சிஸ்டண்டாக மாற்ற முடியும்னா மாற்றவே முடியாது. ஸோ இது ஒரு சைடு இருக்கும். இன்னொரு சைடு வந்து இது எல்லாத்தையுமே ஒரு டீம் தான் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கான ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ரேண்டமாக வந்துட்டு லீட் டு ஃபாலோ அப் வந்து ரேண்டமாக இருக்கும், ஃபாலோ அப்லேருந்து சைட் விசிட் ஃபிக்ஸ்டிங் ரேண்டமாக இருக்கும், சைட் விசிட்லேருந்து க்ளோசிங் வந்து ரேண்டமாக இருக்கும், ஆஃப்டர் சேல்ஸ் க்ளோசிங் வந்துட்டு ரேண்டமாக இருக்கும். ஸோ இப்படி ரேண்டமான ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு கன்சிஸ்டண்டான ரிசல்ட்டை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ரேண்டம் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ப்ரொசீஜரல் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தாங்க உங்களோட சேல்ஸ் டீம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸஸை மாற்றவே முடியும். உங்களோட சேல்ஸ் சிஸ்டம் லீடு வருதா, கரெக்டாக அந்த லீடை வந்துட்டு டயக்னைஸ் பண்ணி அனலைஸ் பண்ண தெரியணும். ஸோ அந்த அனலைஸ் பண்ண லீடை சைட் விசிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபாலோ அப் ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபாலோ அப் ப்ரொசீஜர் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது உங்களோட லீடு வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டோட வந்துட்டு மேட்ச் பண்ணவே முடியும். ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருந்தால் தான் அவங்க சைட் விசிட் வரும்போது சேல்ஸ் டீமால் அவங்கள க்ளோஸ் பண்ணவே முடியும். ஸோ இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ப்ளே த ப்ளேம் கேம். உங்கள் டீம் வந்துட்டு சார் ப்ரீ சேல்ஸ் வந்து சரியான ஒரு லீடை கொடுக்கல சார், அதனால தான் கன்வெர்ட் ஆகலன்னு சேல்ஸ் டீம் சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் டீம் என்ன சொல்லுவாங்க, சார் சேல்ஸ் டீம் வந்து ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால தான் போஸ்ட் சேல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகலன்னு சொல்லிட்டு போஸ்ட் சேல்ஸ் டீம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஆளுக்கு சொல்கிறத விட அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நீங்கள் ரெடி பண்ணால் மட்டும்தாங்க உங்களால் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டண்டான ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஒரே டீம் பண்ணுறாங்கனாலுமே இதே ப்ரொசீஜர் தான். இதை நாங்கள் ட்ரீட்டால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் அலைன்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம், SSA ஃப்ரேம் ஒர்க். இந்த SSA ஃப்ரேம் ஒர்க்கில் ப்ரீ சேல்ஸ், சேல்ஸ் அண்ட் போஸ்ட் சேல்ஸ் இந்த 3 பேருமே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத எஸ்ஓபிஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் டீமில் இது 3 நாள் சார் ஒரே டீம் தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான எஸ்ஓபிஸும் நீங்கள் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஜென்ரல் மோட்டிவேஷன் செஷன்ஸ்லாம் உங்கள் சேல்ஸ் டீம் கொடுத்து அவங்க பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் செட்டே ஆகாதுங்க. அவங்களுக்கு ஃபீல்டு, அதாவது ரியல் எஸ்டேட் ஃபீல்டோட வந்துட்டு ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. ஏன்னா கஸ்டமர்ஸ் என்ன கேட்பாங்க, கஸ்டமர்ஸோட நெகோசியேஷன் பார்ட் எப்படி இருக்கும், கஸ்டமர்ஸோட அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பிச் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ ட்ரெயின் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ட்ரீட்டால் நாங்கள் சேல்ஸ் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் இந்த SSA ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 2 விஷயம் உங்கள் பிஸ்னஸில் இமீடியட்டாக நடக்குங்க. நம்பர் 1, உங்களோட சேல்ஸ் டீமோட பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக 30 to 40% இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ப்ராசஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத 100% தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தட் அவங்க என்னன்னா தப்பான லீட் கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் பர்ன் அவுட் ஆகாமல் என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த அளவுக்கு பேசணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. 2வது, உங்களோட ரெவென்யூ வந்து ப்ரெடிக்டபிளாக மாறிடும். உங்கள் சேல்ஸ் டீம் பர்ஃபார்மன்ஸஸ் கிளியர் ஆகிடுச்சுனாலே எந்த மாதம் எவ்வளோ ரிசல்ட் வரும், அடுத்த மாதம் எவ்வளோ ரிசல்ட் வரும், அதுக்கு அடுத்த மாதம் எவ்வளோ ரிசல்ட் வரும் அப்படின்றத டேட்டாஸில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ தட் உங்கள் ரெவென்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளாக மாறும். இப்போ கேள்வி என்னன்னா உங்கள் சேல்ஸ் டீம் வந்துட்டு சேல்ஸ் கன்சிஸ்டண்டாக பண்ணுவாங்களா இல்லையான்றது கிடையாதுங்க. அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற சிஸ்டம் அவங்கள கன்சிஸ்டண்டாக சேல்ஸ் பண்ண விடுமா விடாதுங்கிறது தான் கேள்வி. ஸோ நீங்கள் உங்களோட டீம் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சேல்ஸ் சிஸ்டமை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். சேல்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஸ்ட்ராங்கான டீம் கூட பர்ஃபார்மன்ஸஸில் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் சிஸ்டம் தான் ஸ்ட்ராங்கான டீமை உருவாக்கும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் பிஸ்னஸ்லையும் இருக்குது அப்படின்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஃபர்ஸ்ட் லிங்க்லையும் சரி கேலண்டர் லிங்க் கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.